கட்சியுடைய தலைவரா இல்லையா சார்? அது கூட பதில் சொல்லுங்க சார். எல்லாம் சார் ஒரே ஒரு கேள்வி தான் சார். சிம்பிள் क्वेश्चन சார், சிம்பிள் क्वेश्चन. பிரதர் கொஞ்சம் பதட்ட. Are you a president of a particular party or not? பதட்டப்படார். எங்களுக்கு போட்டி திமுகவோட சார். நீங்க 2026 தாவேகாவா திமுக தான். லிஸ்ட்ல இல்லாதவங்க கிட்ட எல்லாம் நாங்க பதில் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது எங்களுக்கு. யார் நீங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்களா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் காமேஷ் ஒரு நிமிஷம். காமேஷ் வந்து அரசியல் விமர்சகர் வந்திருக்காரு. ஆனா அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சியினுடைய பேரை சொல்லி கூட நான் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லல. இப்ப எங்களை சொல்றாங்கல்ல, நாம் தமிழர் கட்சி திமுக அடுத்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, 8.2% வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா நண்பருடைய கட்சி என்ன தெரியுமா? நான் அதை படிச்சு கூட காமிச்சேன். நான் சொல்லிடுறேன். இல்லங்க அவர் சொல்லுங்க. நான் பர்சனலா எதுவும் சொல்றேன். கட்சியினுடைய தலைவர் தான். அவர் இல்லன்னு சொல்லுங்க. நான் விட்டுறாரு. சரி, அவர் குறிப்பிட்ட இல்ல குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் தான். அவர் பத்தி அவரு இல்லங்க. அவர் கட்சியை இது கலங்கப்படுத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். இப்ப அவர் குறிப்பிட்ட கட்சியுடைய தலைவர் தானே. அவரு கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் கலங்க பத்தி பேசல. நான் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நீங்க சொன்னது. தம்பி மைக்க போட்டா சிலாபார் ஓட்டுன்னு நீங்க சொன்னது. நாங்க சொல்லல. 19 இதே நம்பர் காமெடி போட்டிட்டாரு. என் தம்பி உள்ளாரா வாரசனை தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டு காமெடி போட்ட ஓட்டு தெரியுமா? 2600 ஓட்டு. அந்த தொகுதியில நோட்டா பெற்ற ஓட்டு 15000. நோட்டாவுக்கு கீழே இவங்க இருந்து போட்டு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்று 3வது கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பார்த்து இவங்க இது பண்றாங்க. அப்ப என்னன்னா நான் இவரை குறை சொல்லணும், இவரோட கலங்கப்படுத்தணும் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி லெட்டர் பேடுடைய ஆதரவு மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது. அப்ப விஜய் எந்த அளவுக்கு பரிதாபத்திற்குரியவரா இருக்கிறார் அப்படின்றத நான் நிறுவனத்துக்காக சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட நிலைமை. அப்ப 0.01% வச்சிருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர் திரு காமேஷ் அவர்கள் எங்களை பார்த்து சொல்றது வந்து வேடிக்கை எடுக்கிற மக்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். அததான் நான் எடுத்து வைக்கிறேன். நான் எந்த அவங்க மாதிரி அவர் தான் சொன்னது. நீங்க ஒரு கட்சியுடைய பிரசிடென்டா இல்லையா சார்? அது கூட பதில் சொல்லிட்டு ஃபர்தரா கண்டிப்பா பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வி தான். சார் நீங்க ஒரு கட்சியுடைய தலைவரா இல்லையா சார்? அது கூட பதில் சொல்லுங்க சார். எல்லாம் சார் ஒரே ஒரு கேள்வி தான் சார். சார் சிம்பிள் क्वेश्चन. சார் சிம்பிள் क्वेश्चन. பிரதர் கொஞ்சம் பதட்ட. Are you a president of a particular party or not? பதட்டப்படாதீங்க. இவ்வளவுதான் கேள்வி. இவ்வளவுதான் கேள்வி. இல்ல நான் குடிக்கிறவே இல்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தொடருங்க நான் சொல்றேன். நீங்க தொடருங்க. நீங்க தொடருங்க பேசிட்டு அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் உங்களை இழிவுபடுத்தி பேசல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தொடருங்க நான் சொல்றேன். நான் குறிக்கிறேன். தலைவர் சொன்னதை தான் நீங்க பேசிட்டு